என்னது இஸ்லாத்திலே ஈமை கூடுமா? ஆம், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் வியாபாரத்தை ஹலாலாக்கியும் வட்டியை ஹராமாக்கியும் உள்ளார். இஸ்லாத்தில் தவணை முறையில் வியாபாரம் செய்வது கூடும். உதாரணமாக, ஒரு மொபைல் போன் விலை 10,000 ரூபாய், அதை தவணை முறையில் தருவதற்காக 12,000 உயர்த்தி லாபத்தின் நோக்கத்தில் இரு நபர்களும் ஒப்புக்கொண்டு தவணை முறையில் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் கூடும். அதில் எந்த ஒரு ஹராமும் இல்லை. அது லாபத்தின் அடிப்படையில் செய்து வியாபாரம் அது கூடும். ஹனஃபி ஃபிக்ஹ் நூலான பதாஇ ஸனாயில் இவ்வாறு வருகிறது: யஜூஸு பைஉ ஷைஇ பிஸமனி முஅஜ்ஜலின் அக்ஸர மின் ஸமனிஹி ஹாலன். தவணை முறையில் வியாபாரம் செய்யும் போது அசல் விலை விட அதிகமாக கொடுப்பது கூடும், அதிகமான விலையில் வியாபாரம் செய்வது கூடும் என்று வருகிறது. ஆனால் அதுவே ஒரு பொருளின் விலை 10,000 இருக்கிறது, அது காலதாமதம் காரணமாக காலதாமதம் ஏற்படுது, அதனால 2,000 சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அது ஹராம். அந்த வியாபாரம் ஹராம் ஆகும். அது வியாபாரம் கிடையாது, அது வட்டியின் வகையில் சேர்ந்துவிடும். எனவே இவ்வாறாகத்தான் இக்காலத்தில் இஎம்ஐ நடக்கிறது. எனவே ஹலாலான முறையில் எந்த ஒரு வங்கியின் ஈடுபாடும் இல்லாமல் ஒரு இஎம்ஐ இருந்தால் அது ஆரம்பத்திலே அந்த விலை முடிவு செய்து அதை தவணையாக கொடுத்தால் அந்த இஎம்ஐ கூடும். எனவே அல்லாஹ் நமக்கு ஹலாலான முறையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.